கொலை குற்றத்துக்காக ஜெயிலுக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த வீட்டில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு குறிப்பிட்ட விதமான தவறு இருக்குது. நான் 2 விஷயம் சொல்கிறேன். 2 பேர், ஒருத்தர் வந்து இரட்டை ஆயுள் தண்டனை, இன்னொருத்தர் வந்து அது எத்தனை ஆயுள் தண்டனைன்னு தெரில. இந்த மாதிரி 2 வீடு நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீட்டு அமைப்பை நம்ம நேயர்களுக்காக சொல்கிறோம், தெரிஞ்சுக்கிட்டோம். ஒருத்தர் மல்டிபிள், அதாவது 2 ஆயுள் தண்டனை உள்ள ஒருத்தருடைய வீட்டு அமைப்பு எப்படின்னா, அந்த காலங்களில் கட்டக்கூடிய ஒரு ஓட்டு அமைப்பு, ஓட்டு வீடு நீளமாக கட்டிடுவாங்க. ஸோ அதோடைய அகலம் பார்த்திங்கன்னா ஒரு 16 அடி அல்லது 20 அடி தான் இருக்கும். அந்த வீட்டுக்குள்ளேயே சமையல் பண்ணுறதும், அதுக்குள்ளேயே தூங்குறதும், அதுக்குள்ளேயே மூட்டை ஜாமான்லாம் போட்டு வச்சுக்கிறதும், அதுக்குள்ளேயே டாய்லெட் வச்சுக்கிறதும். இப்போல்லாம் டாய்லெட் வந்திருக்கு, முன்னாடி டாய்லெட் கிடையாது. இந்த மாதிரி அமைப்புள்ள ஒரு வீடும், அந்த வீட்டுக்கு தெற்கு பக்கம் ஒரு பெரிய பள்ளம், அது கிணறுன்னு சொல்லலாம். அவங்க அந்த வீட்டில் வந்து குப்பை குழின்னு சொல்லுவோம் எங்கள் சைடில். குப்பை கொட்டுறதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு பெரிய பள்ளம். இந்த வீட்டில் உள்ள நபர் ரொம்ப காலம் வழக்கு நடக்குது, தண்டனை கொடுக்குறாங்க. திரும்ப ஒரு மேல்முறையீடு போகிறாரு. அங்கேயும் போய் அவர் இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்து இப்போ வந்து செல்லில் தான் இருக்கார். இது ஒரு வீட்டு அமைப்பு.